அப்படியே வைக்க நச்சுக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. இந்த பாருங்க, இந்தியா அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்கள் சடக்குன்னு தமிழ்நாடுன்னு தனியாக போயிட்டோம்னா அப்புறம் எங்களுக்கு எஸ்ஐஆரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். இது எஸ்ஐஆர் என்பதன் மூலமாக வாக்குரிமையை பறிப்பது மட்டுமல்ல, நம் குடியுரிமையையும் பறிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இதையெல்லாம் செய்தால் நான் மிஸ்டர் நரேந்திர மோடியை கேட்கிறேன், பிரதம மந்திரியை கேட்கிறேன், குடியுரிமை உட்பட பறித்து விட்டால், இந்த மண்ணின் மைந்தர்களின் குடியுரிமை வாக்குரிமையை பறித்து விட்டால், அதற்கு பிறகு இந்த நாட்டை எங்கள் நாடு என்று நாங்களே சொல்ல வேண்டும். இது எங்களுடைய நாடு என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த கட்டத்துக்கு கொண்டு போய் விடாதீர்கள். இந்த எஸ்ஐஆர் நிறுத்தப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அதற்கு பின்பாட்டு பாடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்திலே வாதிடுகிறது. சிறுத்தைகள் வாதிடுகின்றார்கள், கம்யூனிஸ்டுகள் வாதிடுகின்றார்கள், காங்கிரஸ் வாதிடுகிறது. நானும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறேன். நாடுபுறாவில் மக்களிடத்திலே இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய தலைவர் அவர்கள், கூட்டணி கட்சியின் தலைவர் அவர்கள் மாநிலமெங்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். எஸ்ஐஆர் என்பது இட் இஸ் an atrocious move, ஒரு அயோக்கியத்தனமான நகருதல்.